என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் திருவோணமும் சஷ்டியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த அந்த திதியும் நட்சத்திரமும் இணைஞ்சிருது. அன்று மாலையிலிருந்து இரவு முழுவதும் நமக்கு இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரம் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகும். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரம் மட்டும் அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம், மரியாதைக்குரிய நட்சத்திரம். திரு அப்படின்னால மரியாதைக்குரிய ஒரு பொருள். நீங்கள் பார்க்கலாம், இந்த 27 நட்சத்திரத்தில் திருவாதிரை, திருவோணம் இந்த ரெண்டுக்குமே திருநாமத்தை கொண்டு நட்சத்திரங்கள் வரும். திருவாதிரை சிவபெருமானுடைய நட்சத்திரம், திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சில கோவில்களையும் நம்ம பார்க்கலாம். திருவண்ணாமலை, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பதி, திருப்பரங்குன்றம், திருவாரூர், இந்த மாதிரி இந்த திருங்களை ஆரம்பிக்கக்கூடிய ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆலயமாகவே அந்த ஆலயம் இருக்கும். அப்படி அந்த திருநாமத்தை கொண்டு வரக்கூடிய ஆலயத்தின் பேர், அந்த பேர் உள்ள ஊருக்கு போனாலே மிக சக்தி நமக்கு கிடைக்கும். அப்படித்தான் இந்த திருவோண நட்சத்திரம் வரும்போது சில நேரங்கள் இருக்கு. அந்த நேரங்களில் நம்ம வழிபாடு செய்தோமானால் நினைத்த காரியம் நமக்கு நடக்கும். நேரம் காலம் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு நேரம் காலம் வரலைங்க. நல்ல நேரம் எப்போ வருமோ அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு நல்ல விஷயம் நடக்கலை, எனக்கு நேரம் சரியில்லை. சில இடம் போவாங்க, நல்ல நேரம் ஆரம்பிக்க போதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த நல்ல நேரத்தை நாம தான் உருவாக்கிக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகளால் அதிகமான பலனை பெற்று, அப்படித்தானே இந்த சீதாராம ஜோதிடத்திலிருந்து நம்ம உங்களுக்கு எளிமையான பரிகாரங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ அன்பு உறவுகள் நமக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி உங்களால் தான் இந்த சீதாராம ஜோதிடம் வெகு ஜனவரி மாதம் தாங்க, 2025 ஜனவரியில் தான் இந்த ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லது சொல்கிறோம். நல்லது சொன்னால் கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். பொய் சொன்னோன்னு வச்சுக்கிறோங்க, இன்னைக்காவது ஒரு நாள் தோத்துட்டோம் அப்படின்னா மேலே எந்திரிக்கவே முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சோதனைகள் எவ்வளோ வந்தாலும் சரி நல்லதை மட்டும் சொல்லுவோம். யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை. கண்டிப்பாக தர்மம் ஒரு நாள் வெல்லும். சரி, இந்த திருவோண நட்சத்திரம் நமக்கு மாலை 6 மணிலே வந்துடுது, 4 மணிக்கே வந்துடுது. நமக்கு இரவு முழுவதும் திருவோண நட்சத்திரமும் சஷ்டி திதியும் சேர்ந்து வருது. அற்புதமான நாள் வேறு, ஞாயிற்றுக்கிழமை. பித்ருக்கள் தோஷம் இருந்தாலும் சரி. இப்போ சந்திரனை ஒரு கிரக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மனோகாரகன். சூரியனை பார்த்தோம் அப்படின்னா ஆத்மாக, அதாவது உயிர். சூரியனை வச்சுனா மற்ற கிரகங்கள்லாம் இயங்கும். அதான் நீங்கள் நவக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் நடுவில் இருப்பார், மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி இருக்கும். இது பெரிய கதையே இருக்குது. அப்படி சூரியனுடைய கிழமையில் வரும்போது சூரியனுடைய ஓரை அப்படின்னு வரும். இந்த சூரிய ஓரைங்கிறது அதிசக்தி வாய்ந்த, எல்லா கிழமையிலும் அதிசக்தி வாய்ந்த நேரம் பார்த்தி அப்படின்னா அந்த உச்சி நேரம் மதியம் 1 to 2. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த 18/5/2025 இல்லை, இரவு தான் இருக்குது. அதன் பிறகு சக்தி வாய்ந்த நேரம் பார்த்தி அப்படின்னா இரவு 8 to 9 சூரிய ஓரை. சூரியங்கிறது நம்ம ஜாதகத்தில் பார்த்து தந்தை கிரகம், சந்திரங்கிறது தாய் கிரகம். நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஜாதகம் பார்க்க போனால் முன்னோர்கள் கர்மா இருக்குங்க, அதனால தான் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. பிரச்சனைகள் இருக்குது, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டு நம்ம அந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனையெல்லாம் இருக்குது இல்லையா, வீடு கட்ட முடியாமல் பல போராட்டங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள யுத்தங்கள், போராட்டங்கள், கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த திருவோண நட்சத்திரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் சஷ்டி திதியோட முருகப்பெருமான், சஷ்டினா என்ன, சம்ஹாரம் செய்யக்கூடியது. சஷ்டியில் தான் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தார். அப்படி நமக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் சம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த திதி நமக்கு இருக்கிறதுனாலையும்
திருநாமத்தை கொண்டு பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வர்றதுனாலையும் அன்று ஞாயிற்றுக்கிழமை உடைய நாளாக இருந்து சூரிய பகவானுடைய ஓரையில் நம்ம என்ன செஞ்சால் என்ன நடக்கும், அவ்வளோதான். எளிமையான வழிமுறை. நான் உங்களை எங்கேயும் அலைய விட மாட்டேங்க. இருக்கிற இடத்துல இருந்த அனைத்து விதமான பலன்களையும் பிரபஞ்ச சக்தி மூலமாக நம்ம அடையலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப பேர் அந்த பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதே ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கோதுமை தானியம் கண்டிப்பாக வேணும். கோதுமை ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ 1 கிலோ இருந்தாலும் பரவாயில்லை, வீணாகாது. கோதுமை வீணாகாது. அந்த கோதுமையை நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துளசி இலை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதுங்க, ரொம்பலாம் தேவை. கோதுமை, துளசி இலை, பச்சரிசி இல்லை நெல் தானியமாக இருந்தால் பெஸ்ட்டுங்க. நெல் தானியமாக இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறங்க. 2 ஆப்ஷன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பால தட்டில், ஸ்டீல் தாம்பால தட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பித்தளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தாம்பால தட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரிசி அல்ல நெல் ஏதாவது ஒரு பொருள் நல்லா பரப்பி வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்குது, எனக்கு பித்ரு தோஷம் இருக்குது, அதை எழுதிக்கிறேன். எல்லாமே என்ன எழுதணும் அது மேலே திருப்பி நீங்கள் எழுதிக்கிறலாம். எனக்கு கடன் இருக்குது, நான் பணம் கொடுத்தேன் ஏமாற்றிட்டாங்க, எனக்கு சொந்தத்தில் பகை இருக்குது, இப்படி நான் வீடு கட்டணும், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர் என்ன, நான் வேலை கிடைக்கணும், அரசு வேலை கிடைக்கும், எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணங்கிறதா சந்திர பகவான், ஜெயிச்சு கொடுக்கறது சூரிய பகவான். திருநாமங்கிற நட்சத்திரம் இதுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும். சந்திரன் முழுமையான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார் சூரியனுடைய ஓரையில். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சூரியனுங்கிறது அப்பா, சந்திரங்கிறது அம்மா. நீங்கள் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் 7 பார்வை பார்த்துட்டு பௌர்ணமி ஒன்று சேர்ந்து அமாவாசை. அப்போ திருவோணம் சந்திரனுக்கு மிகப்பெரிய சக்தியான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நம்ம அந்த அரிசியோ இல்லை நெல்லோ பரப்பி தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அதில் எழுதின பிறகு அது மேலே நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் துளசி. அது மேலே கோதுமை தானியத்தை முழுமையாக துளசியை மூடி பரப்பணும். இதுக்கு தான் நம்ம அந்த நெல்லோ அரிசியோ ஒரு சிறிதளவு பரப்பி நீங்கள் என்ன செய்யணும், அதில் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று எழுதிட்டு துளசி இலையை பரப்பி அது மேலே கோதுமை தானியத்தை வச்சு மூடிடும். அந்த அரிசியும் நெல்லோ அரிசியோ தெரியக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய துளசியும் வெளியில் தெரியக்கூடாது, நீங்கள் எதுவும் பிரச்சனையும் வெளியே தெரியக்கூடாது. கோதுமை மூடிடும். பரப்பிய பிறகு அந்த கோதுமை மீது வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் விளக்கு. இதற்கு மட்டும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். ஏன்னா லக்ஷ்மியுடைய அருள் வேணும் நமக்கு. அந்த அகல் விளக்கை ஏற்றி எரிய விட்ட பிறகு வெத்தலை, களிப்பாக்கு, செவ்வாழைப்பழம் அதுக்கு நிவேதானம் வச்சு அந்த ஜோதியை யாராக நீங்கள் நினைக்கணும், பெருமாளாக செவிக்கணும். ஏன்னா மூலதாரமே திருவோண நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? பெருமாளுடைய நட்சத்திரம். நம்ம செய்யக்கூடிய நேரம் அன்னைக்கு 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளாக. எப்படி பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. அரிசி சந்திர பகவான், துளசி பெருமாள் லட்சுமி வாசம் செய்யக்கூடியது, அதன் மேலே கோதுமையை மூடி வச்சு நம்ம பிரச்சனை ஏற்கனவே எழுதிட்டோம். இந்த பொருளெல்லாம் சேர்த்து மேலே ஒரு ஜோதி. இந்த ஜோதி தான் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற போகுது. ஒளி, அந்த சக்தி, அதில் பெருமாளை ஆவகானம் பண்ணுறோம். அந்த பெருமாளை ஆவகானம் பண்ணி நம்ம வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு அந்த நிவேதானம் பண்ணி ஊதுபத்தி காட்டிட்டு கண்ணை மூடி 5 நிமிஷம் பிரார்த்தனை நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை அப்படியே மனசில் கண்ணை மூடி தியானத்தில் இருந்து மனசார சொல்லுங்கள். ஏற்றி நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம ஆத்மா ஜீவாத்மா, ஜோதி பரமாத்மா, பெருமாள் அங்கே உட்கார்ந்துருக்கார். பெருமாளை வேண்டி மனசார பிரார்த்தனை செஞ்சதுக்கு பிறகு ஒரு பூ வச்சு அந்த ஜோதியை மலை ஏற்றிடும். அது அப்படியே இருக்கட்டும், பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்க, அந்த விளக்கை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் துளசி கையில் வந்துடும். அந்த துளசி எடுத்து தனியாக வச்சிடும். ஒன்றாக சேர்த்து உங்களால் முடிஞ்ச போகிற வழியில்
ஓரமாக மரச்செடியில் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு வேணும்னா அது எறும்புகள் சாப்பிடும். அது ஒரு மிகப்பெரிய தானம் கொடுத்தது மாதிரி, மிக சக்தி தானம். அது எடுத்துக்கிறக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். ஏன்னா பெருமாளை நம்ம பூஜை பண்ணது இல்லையா, அது உங்களை வாழ்த்தும். அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். வரக்கூடிய இந்த அற்புதமான திருவோண நட்சத்திரமும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. இப்படி ஒவ்வொரு முக்கியமான பவரான சக்தி வாய்ந்த ஒரு திதி நட்சத்திரம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் முன்கூட்டியே வீடியோ பதிவிடுவேன். நமக்கு இந்த ஜாதகம் பார்க்குறவங்க எல்லா நேரமும் ஃபோன் பண்ண தேவையில்லை. காலையில் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம், ஏஎம் பிஎம், எந்த ஊரில் பிறந்தீங்க அதை நீங்கள் அனுப்பிட்டு ஜிபே நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில். அதுக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 500 ரூபா நம்ம வாங்குகிறோம். அதை நீங்கள் ஜிபே அனுப்பின பிறகு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்போடு அனுப்பிடுங்க. 10 to 11 மணிக்குள்ளாக நீங்கள் ஃபோன் பண்ணியும் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லலாம்ல, நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்போம். ரொம்ப பேர் வந்து ஜாதகத்தை அனுப்பிடுறீங்க, ஆனால் அனுப்பின ஜாதகத்துக்கு யாரும் சிலர் பணம் அனுப்புறது இல்லை. அதனால் உங்கள் ஜாதகம் நாங்கள் பார்க்காம இருக்கோம், கோச்சிக்கிற வேணாம். பூஜை நேரங்களில் ஃபோன் எடுக்க முடியாது, மன்னிக்கவும். ஏன்னா ரொம்ப கால் வந்து அந்த பூஜை நேரங்களில் தான் வருது. அதே போல் வந்து 11 மணிலேருந்து நான் வந்து 1 மணி 1:30 மணி வரைக்கும் ஜாதகம் பார்ப்பேன். அந்த நேரத்துலையும் ஃபோன் வர்றதுனால நான் பிரசனமும் ஜாதகமும் பார்த்துருக்கணும், உங்கள் ஃபோனை நான் அட்டன் பண்ண முடியாது. அதற்கும் உங்களுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த நேரங்களை தவிர்த்து நான் சொன்ன நேரங்களில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் அனுப்பினாலே போதுமான விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.